ஒரு பகுதிகள் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூட் எங்கே போகுதுன்னே யாருக்கும் தெரியல. பிஜிபி கேம்பஸ்குள்ளே இது ஒரு தனி பகுதி. இந்த பக்கம் பார்த்தா கடல், இந்த பக்கம் பார்த்தா ஒரே பஸ்ஸு. இங்கே ஒருத்தன் பேசிக்கிட்டே கொள்றான், இங்கே ஒருத்தன் கூடவே இருந்து கொள்றான். போவோம், எங்கே தான் போகுதுன்னு பார்த்துக்கிட்டே போவோம். பஸ் எல்லாம் கழுவுறாங்க, அனுமதி இல்லை, வா போகலாம். பஸ்ஸு பொங்கலுக்கு குளிச்சுக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்கக்கூடாது. ஒருத்தர் குளிப்பாட்டிகிட்டு இருக்கார். 21ஆம் நம்பர் பஸ். அதுவும் கீழே ஃபுல்லாக ஒரே தண்ணி, நடக்கிறவன் சுற்றி பண்ணி கொஞ்சம் நம்ம வெற்றிகரமாக அந்த விஷயத்தை தாண்டி வந்துட்டோம். இப்போவும் அந்த ரூட் எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. பிஜிபி காலேஜில் இப்படி ஒரு மர்ம குகையா? இந்த பக்கம் பார்த்தா ஒரே தண்ணி, மொபைல் ஃபோனோட ஒரு பண்ணி. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இவனும் ஃபோன் எடுத்துட்டான். அடங்க அப்பா, தாங்க முடியலடா. புதுண்ணா சரி, இந்த எங்கே தான் போய் முடியுது, நாங்களும் போய் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தோட எவனுக்கு ஒரு ராங் கால் போட்டுட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு இருக்கான் சுந்தர். அவன் ஆட்டோவில் ஆள் தேடி வந்து அடிக்க போகிறான். இங்கே ஏதோ வித்தியாசமான ஒரு ஃபேக்ட்ரி ரன் ஆகுது. உள்ளே ஒரு பாய்லர் இருக்குது, எவ்வளோ பெரிய டீ ஃப்ளாஸ்க்கு. இங்கே ஒரு ரூட்டு போகுது. அடங்கப்பா, தென்னை மரம், வயல். இது பிஜிபி தானா? சந்தேகமாக இருக்குது. என்னையும் ஒருத்தன் கேமரா எடுக்கிறான். அவங்க டிஸ்கவரி அனிமல் பிளானட்டு, நான் டிஸ்கவரி சேனல். சுந்தர் கெட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்கான். யாருமே கேட்க மாட்டாங்க தானே, மேலே ஏறினா. அங்கே போனால் கேட்குறாங்களான்னு தெரில, ஆனால் இவன் போனால் கேட்பாங்க. நம்ம டீமை சேர்ந்த ஒருத்தர் அது மைனாவா முயலான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் தெரியுது அது மயில்னு. ஜெனட்டிக் ரிசர்ச்சில் திரும்பி போகல. பறந்துட்டு இருக்க நாய மயில் பறக்குன்னு கூட தெரியாமல் இருக்கான். இவன் டிஸ்கவரி வேலை மயிலுங்கிற சின்ன மயில் இருக்கு. ஓகே, ஆராய்ச்சி முடிவுகள் அது மயில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மயிரை பிடிங்கி ஓவராக கோவப்படுறாரு. இருந்தாலும் நம்ம இந்த பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். அங்கே தூரத்தில் ஏதோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தெரியுது. அது பண்ணியா? ஓ மை காட், மாட்டு பண்ணியா இருக்கும், ஏதோ ஒரு பண்ண. ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்தே அணு விஞ்ஞானி தப்பாகவே பேசிகிட்டு இருக்கார். என்ன கன்றாவின்னு தெரியல. இந்த பயணத்தின் போது ஒருவருக்கு பாம்பு கடிச்சிருச்சு. ஓ மை காட், அவர் இனிமேல் உயிர் பொழைப்பற மாட்டாரா? அவசர உதவி. அப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்தது. எடுக்கும்போது பக்தா சுவாமிஜி ஹரஹர மகாதேவ்கி மேலே போய் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்கோம். ரியலி டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உற்சாகத்தோடு போய்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே விளையாத மொட்டைக்காட வயல்னு ஒருத்தன் சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பயணத்தோட முடிவில் கடுப்பான வெள்ளை வேட்டிக்காரரு இனிமேல் எங்கடா போகிறீங்கன்னு கேட்குறாரு. டிஸ்கவரி யூனிட்டை சேர்ந்தவங்களும் அனிமல் பிளானட்டை சேர்ந்தவங்களும் இதோட சேனலை முடிச்சுக்கலான்றாங்க. வாட்ச் ஆஃப்டர் த பிரேக். இந்த இனங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சா இந்த புல் வகைகள் இங்கே தான் வளர்ந்து கிடக்கு. அதிசயமாக இருக்குது. இது எல்லாத்தையும் டிஸ்கவரிலேருந்து எடுத்து வித்துற போகிறோம். மண் குவியல் இதெல்லாம் கூட பரவாயில்ல. இத்துடன் பயணங்கள் முடியுது. வாட்ச் பார்ட் 2 ஜனவரி மாதம் வரும். இப்போ நம்ம பயணத்தோட இது வரைக்கும் மனிதர்களே வராத காட்டுப்பகுதி மாதிரி தெரியுது. ஆனால் அந்த பக்கம் தெரியுது பாய்ஸ் ஹாஸ்டல்.